வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரோஷினி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால நானும் ஹஸ்பண்டும் ஃப்ளாஸ்க் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போன இடம் தான் ஃபர்வானியாவில் இருக்கிற இந்தியா கேட் சூப்பர் மார்க்கெட். நானும் ஹஸ்பண்டும் ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே அப்படியே போனோம். அங்கே பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியன் ப்ராடக்ட் தான் நிறைய இருந்தது. ஒரு 180% இந்தியன் ப்ராடக்ட், ஒரு 20% தான் மற்ற நாட்டோட ப்ராடக்ட், அந்த மாதிரி இருந்தது. அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே உள்ளே போனோம். ஒரு சைடில் பார்த்தா அலுமினியம் பாத்திரம் கெட்டில்ஸ்லாம் இருந்தது. ஹஸ்பண்டு போய் ஃப்ளாஸ்க்லாம் எந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாரா. நமக்கு தான் சுற்றி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்குமே, அதனால் அப்படியே நான் எஸ் ஆகிட்டேன். உள்ளே போயிட்டு என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரோவாக பார்த்துட்டே வந்தேன். அங்கே A to Z நம்ம இந்தியன் ப்ராடக்ட் நிறையவே இருந்தது. அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஒரு பக்கம் நம்ம செம்பலால் செய்யப்பட்ட பூஜை சாமான்ஸ்லாம் நிறையவே நான் பார்த்தேன். பூஜை சாமான் A to Z எல்லாமே இருந்தது. திரும்பி பார்த்தா இன்னுமே ஹஸ்பண்ட் ஃப்ளாஸ்க்குங்களில் தான் அதோட ரேட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் அப்படியே பார்க்க போயிட்டேன். பக்கத்தில் பார்த்தா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபேனு, மிக்சி, கேஸ் ஸ்டவ், அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இங்கே இருந்தது. கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தா ஒரு 10 KD 8 KD அந்த ரேஞ்சில் இருந்தது. 8 KD 10 KDனா ஒரு 2500 3000 அந்த ரேட் இருக்கும். அடுத்து க்ரோசரி பக்கமாக போனேன். க்ரோசரியில் நம்ம நாட்டோட எல்லா விதமான அரிசி, அதுக்கப்புறம் மளிகை சாமாங்க, அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸு, தயிர் ஐட்டம்ஸு, முக்கியமாக பால் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இங்கே பாலை 3 மாதத்துக்கு கெட்டு போகாத மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நான் வெஜிடபிள்ஸ் பக்கமாக போனேன். அங்கே நம்ம நாட்டோட எல்லா விதமான காயுமே இருந்தது, இன்க்ளூடிங் சுண்டைக்கால இருந்து எல்லா விதமான காயுமே அங்கே நான் பார்த்தேன். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். 400 ஃபில்ஸ் 500 ஃபில்ஸில் ஆரம்பித்து ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். ஒரு கிலோவுக்கு 300 400 ஃபில்ஸில் ஆரம்பித்து 1 KD வரைக்குமே ரேட் இருந்தது. அடுத்து காய்கறி செக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரூட் செக்ஷன் இருந்தது. அங்கே கீழேயே அரைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கீரையுமே அடக்கி வச்சுருந்தாங்க. அதில் நான் அரைக்கீரை எடுப்போமா சிறுகீரை எடுப்போமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ்டாகி நின்றுட்டு இருந்தேன்னா, ஹஸ்பண்ட் என்னை தேடிட்டு நீ ஒரு கீரையும் எடுக்க வேணாமா, வீட்டில் வாங்கி வச்சுருக்க எல்லா காய்கறியும் முதல்ல சமைச்சிட்டு அதுக்கப்புறமா கீரை வாங்கிக்குவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். போகிற வழியில் மீட்டை மேரினேட் பண்ணி விதவிதமாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அடுத்து லஞ்ச் எடுத்துகிட்டு போவோம், 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்குவோமேன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் எடுக்க போனோம். டிஃபன் பாக்ஸுங்களாம் நல்லா வெயிட்டாக நல்லா தான் இருந்தது, குவாலிட்டியாக நல்லா தான் இருந்தது. பட் ரேட்டு தான் 2.5 KD 3 KD 3.5 KD அந்த ரேஞ்சில் இருந்தது. நாம் தான் 2 மாதத்தில் ஊருக்கு போக போகிறோமே, அங்கே போய் வாங்கிக்கலான்னு சொல்லி பில்லிங்க்கு கிளம்பிட்டோம். ஓவராலாக இந்தியா கேட்டோட ஓவரால் வியூ இப்படி தான் இருந்தது. ஃப்ளாஸ்க் மட்டும் 2.5 KDக்கு பில் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.